மத்தேயு 6ஆம் அதிகாரம். கடந்த நாட்களில் பார்த்த வேத பகுதியுடைய தொடர்ச்சி நாம் இன்றும் பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24, 22 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் கூடாது. ஆகையால் உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே, மலை பிரசங்கம் என்கிற போதனையிலே பல காரியங்களை சொல்லி கொண்டு வரும்போது இதில் விசேஷமாக ஒரு தேவையை குறித்த ஒரு காரியம் என்று வாழ்க்கையில் வரும்போது அதில் கவலைப்படக்கூடாது என்று இயேசு சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். இதை கடந்த ஒரு சில வாரங்களை பார்த்தோம். இன்று மீண்டுமாக அதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கிறோம். கவலைப்படுவதனால் ஒன்று நடக்க போவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அதே சமயத்தில் ஒரு நபர் நான் எதற்குமே கவலைப்பட்டது இல்லை, கவலைப்பட மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இதில் குறிப்பாக எந்த கவலை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், தேவையை குறித்த அனுதின வாழ்க்கையில் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள், எதை சாப்பிடுவது, எதை குடிப்பது அல்லது எதை உடுத்துவது போன்ற அடிப்படை காரியங்களாக தேவைகளாக வரும்போது இன்றைக்கு கவலைகள் வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறது. இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்கும் தேவை என்கிற காரியத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், அவங்க வருமானத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டலாமா, வருமானத்தில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாமா என்று வரும்போது அவனும் கவலைப்படுகிறான். ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் கவலைப்படுறான். எதை சாப்பிட்றது, இன்றைக்கி எதோ வேலை கிடச்சா போதும், ஒரு கூலி வேலை கிடச்சா போதும், ஏதோ ஒரு 500 ரூபாய் கையில் வந்தால் போதும், பிள்ளைங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கினா போதுன்ற மாதிரி இருப்பான். நல்லா எல்லாம் வசதி இருக்கிற மனிதர்கள் என்ன நினைப்பாருங்கன்னா, இன்னும் நம்ம எப்படி பெஸ்ட்டாக சாப்பிட்லாம், இன்னும் எப்படி பெஸ்ட்டாக உடுத்தலாம் என்கிற அந்த எண்ணம் வரும்போது இன்னும் அவன் வாழ்க்கையை குறித்த அல்லது தேவை குறித்த அந்த உலக பிரகாரமான காரியங்கள் அவனையும் நெருக்குகிறது. அப்போது கவலை யாரை விட்டு வைப்பதில்லை. அதில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கவலையை தடை செய்கிறார். அப்படி கவலைப்பட்டு நீங்கள் முயற்சி எடுத்தால் அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அதனால தான் இயேசு சொல்லும்போது, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் 27 உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். எதனா பண்ண முடியுமா? கவலைப்படுறதுனால எதனா ஆகிடுமானா? நத்திங் வில் ஹேப்பன். நடக்கிறது கூட நடக்காமல் போயிடும். வியாதி தான் கூடும். பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய மனபலன் போய்விடும், தைரியம் போய்விடும், தன்னை குறித்த உறுதி போய்விடும், வாழ்க்கை குறித்த ஒரு நிச்சயம் போய்விடும். ஐயோ எப்படி வாழ்வது என்கிறதான அந்த கேள்விக்குறி வந்து இந்த கவலை அவன் வாழ்க்கையை மாத்திரமல்ல குடும்பத்தை பலவீனப்படுத்தும். ஐயோ எப்படி கடனை அடைப்பது, இவ்வளோ கடன் ஆகிவிட்டது, எப்படி சாப்பிட்றது, சாப்பாட்டுக்கு இல்லை, கடன் அடைக்க வழியில்லை என்று சொல்லி கவலை அதிகமாகி அது பலவீனத்தை கொண்டு வரும். அதனால் ஏன் சொல்லுகிறார், நீ முதல்ல கவலைப்படுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல தெரிஞ்சுக்க என்று சொல்லி மீண்டுமாக உற்சாகப்படுத்துகிறார். அடுத்தது, இந்த கவலை என்பது அவிசுவாசிகள் தான் அதிகமாக படுவார்கள். அதனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் என்னை நம்புகிற ஜனங்களாக இருந்தால், தேவனை நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் இந்த கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் இந்த கவலையை அப்படியே ஒரு விசுவாசி வாழ்க்கையில் கண்டுகொண்டாமல் விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர் வாழ்க்கையில் பலவீனப்பட்டு பலனற்ற ஒரு விசுவாசியை மாறிவிடுவான். அதைத்தான் சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும், சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான் என்று சொல்கிறான். வசனத்தை கேட்டால் போதாது, வசனத்தை நானும் கேட்குறேன், நானும் சபைக்கு வந்தேன், நானும் காணிக்கை போட்டேன், பாட்டு பாடுன்றது அதோடு முடிந்து விடுவதில்லை ஒரு விசுவாசின் வாழ்க்கை. இதன் பிறகு இந்த கவலை, உலகத்திற்குரிய அந்த ஐஸ்வர்ய மயக்கம், அல்லது என்ன சொல்லப்போனால் இன்னொரு இடத்துல சிற்றின்ப மயக்கம் என்று சொல்லுகிறார். இப்போது இதனால் இந்த ஒரு விசுவாசின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அவர்கள் இந்த பலனற்ற அல்லது கனி கொடுக்க முடியாத, பிறருக்கு பிரயோஜனத்தை கொடுக்க முடியாத ஒரு நபராய் மாறி விடுவார் என்று இங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கரங்களை வைத்து ராம சொல்ல முடியுமா? கவலை அதிகம் ஆட்டுகிறதா? கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிறோமா? வேறு ஒரு கவலை குறித்து கடந்த சொன்னேன், ரட்சிப்பை குறித்த கவலை தவறே கிடையாது.
என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்தில் இன்னும் ஒரு சில மனம் திரும்பலை. இந்த கவலை பட வேண்டிய கவலை. பவுல் சொல்லுகிறான் சபைகளை குறித்த கவலை என்று சொல்லுகிறான். சபை எப்படி நடக்குது, அந்த ஊர் சபை எப்படி நடக்குது, அப்போஸ்தலன் பல சபைகளை நாட்டிவிட்டு சபைகளை குறித்த கவலை என்னை நாளுக்கு நாள் என்னை வாட்டுகிறது என்று அவன் வேதனைப்படுகிறான். இந்த கவலை இருக்க வேண்டிய கவலை. ரட்சிப்பை குறித்த கவலை இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்காக நான் இன்னும் எதையும் செய்யவில்லை என்ற கவலை இருப்பது தவறே கிடையாது. இது லௌகிக கவலை கிடையாது, இது ஆவிக்குரிய கவலை. ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த கவலை லௌகிக கவலை, உலக பிரகாரமான கவலை, உலக வாழ்க்கையை குறித்த கவலை, உலகத்தின் தேவைகளை குறித்த கவலை. இந்த கவலை ஒரு நபரை தொடர்ந்து ஆட்கொண்டால் அல்லது ஒரு நபருடைய இருதயத்தில் தொடர்ந்து குடிக்கொண்டிருந்தால் அவர் பிரயோஜனமற்ற ஒரு நபராய் மாறிவிடுவார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அவன் பலனற்று போவான், அவனால் கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்தவன் தான், சபைக்கு வந்தாதான் பேர். 20 வருஷமா சபைக்கு போனார், 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது ஞானஸ்தானம் எடுத்து என்று மற்றவர்கள் சொந்த பந்தங்கள் சொல்லும். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காணாத ஒரு நபராய் காணப்படுவார். அதே சமயத்தில் இப்போ என்னதான் பண்ணுறது, இந்த கவலையை நான் மேற்கொள்வதற்கு என்ன வழிகள் என்று சொல்லும்போது இந்த நாளில் மீண்டுமாக ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். மத்தேயு 6:22-23 எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய பார்வை, உலக பிரகாரமான பார்வை, எதுவுமே பார்க்குற கண்ணோட்டம் தான். ஒரு நபரை குறித்து நிறை அல்லது நல்ல காரியங்களை குறித்து பார்த்து நல்லதையும் பேசலாம், அதே நபர்கிட்ட குறையை கண்டுபிடிச்சி குறையும் பேசலாம். இதுதான் பார்க்கிற விதம். ஒரு குடும்ப சமாதானமான வாழ்க்கைக்கு நல்ல காரியங்களை பார்த்து நல்ல காரியங்களை கணவன் மனைவி பிள்ளைங்கள் பேசிங்கன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் வளரும். எப்போ பார்த்தாலும் இவர் அவரை குறை சொல்லுது, அவர் இவரை குறை சொல்லுது, பிள்ளைங்க அவருங்க பெற்றோர் குறை சொல்லுது, பெற்றோர் பிள்ளைகளை குறை சொல்லுது, மாமியார் மாமனார் இப்படி குறை, இது அப்படியே ரவுண்டேஷன் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகும். பார்க்கிற விதம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் எப்படி இருந்தால் தெளிவாக இருந்தால், 22 2வது பகுதி, உன் கண் தெளிவாக இருந்தால். பார்க்கிற பார்வை தான். சபைக்குள் வரும்போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமான பார்வையாக இருக்கிறதா, ஆவிக்குரிய பார்வையாக இருக்கிறதா? எப்பவுமே அதுதான் நம்ம மைண்டுக்குள்ளே வரணும். நான் ஏன் சபைக்கு வரேன், எதுக்கு காணி கொடுக்குறேன், எதுக்கு நான் ஊழியம் பண்ணுகிறேன். ஒரு சிலர் பார்க்கும்போது சபைக்கு வரும்போது அந்த உலக கண்ணோட்டு தான் வருவாங்க. எப்படி அவங்ககிட்ட வந்து இதை வாங்கலாம் அதை வாங்கலாம், அது எப்படி சொல்லலாம்னா உலக சிந்தியோடு தான் வருவார்கள். கர்த்தர் அசைவாடுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுன்ற அந்த எண்ணத்தை விட்டு அவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, அவர் நகை புதுசாக இருக்குது இன்றைக்கி, நான் சொல்லதெல்லாம் புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் உலக கண்ணோட்டம். அதாவது இதை பார்த்து விசாரிக்கிறது கூட தப்பு கிடையாது, ஆனால் அது இருதயத்தில் போய் பதிஞ்சிடும். நம்மளும் போயிட்டு அது மாதிரி வாங்கணும், நம்மளும் அதை மாதிரி ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணணும், நம்மளும் அதை மாதிரி என்ன பண்ணணும், எப்படியாவது ஒரு பந்தா காட்டணும். இந்த எண்ணம் அவங்களுக்கு உள்ளே போகும்போது கவலைகள் அவங்க வாழ்க்கையில் அதிகரிக்கும். எந்த நபரோடு எந்த கண்ணோடு ஒரு நபரை பார்க்கிறோம், வர நபர்களை உள்ளே உட்கார வச்சு நீங்கள் வளர்க்கிறவர்களுக்கு பார்க்குறோமா, வர நபரை உட்கார வைக்காமல் வெளில அனுப்பும்படியான பார்வையா? ஏன்னா இதெல்லாம் வந்து விசுவாசிகள் வாழ்க்கையில் நிறைய வரும். மனிதர்கள் 2வது பிசாசு வஞ்சகமாக சபைக்குள்ள நுழைவான். மீண்டும் சொல்லுகிறேன், விசுவாசிகள் உங்கள் மேலே ஆசை போட்டு இங்கே இருக்கிற நபர்களை கொண்டே எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் இஸ் நாட் ராங், நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ மனிதன் சொல்லும்போது, பி நாட் பிஸி டு யுவர் லைஃப் விச் டேக்ஸ் ஆல் த ஜாய் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். ரொம்ப பிஸியாக இருக்காதீங்க. பிஸியே இல்லாமல் இருந்தாலும் அது பாவமாயிடும். எப்போ பார்த்தாலும் தூங்கின்னு இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஐபிஎல் மேட்ச் தான் பார்த்துன்னு கிடக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் நோண்டி கிடக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக் நோண்டி கிடக்கிறாருன்னா இஸ் நாட் பிஸி இன் இஸ் லைஃப். அது ஆபத்தில் கொண்டு போகும், பாவத்தில் கொண்டு போகும். ஆனால் இந்த தேவ மனுஷன் சொல்லும்போது நீ ரொம்ப பிஸியாக இருக்காத. அதே சமயத்தில் ஏன் அப்படி என்று சொன்னால், உன்னுடைய சந்தோஷத்தை எடுக்கிற அளவுக்கு நீ ரொம்ப பிஸியாக இருந்தால் கவனமாக இருந்துக்கோ, நீ கவலைக்குள்ளே போய் விடுவ என்று எச்சரிக்கிறான். பி நாட் கேர்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். ரொம்ப ரொம்ப கவனமாக, வாழ்க்கை குறித்து ரொம்ப கவனமாக இருக்காதுன்றார். கவனமாக இருக்கணும். இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், பிள்ளைங்க என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்,
ஸ்கூல் போகணுமா, இன்றைக்கி லீவுனா என்ன பண்ணணும், இன்றைக்கி ஓய்வு நாள் ஆராதனையா, வாழ்க்கை குறித்த கவனம். அதே சமயத்தில் ரொம்ப கவனம் பணத்தை குறித்து, வேலை குறித்து, வருமானத்தை குறித்து, என்ன பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை எங்கே போடலாம், அதை எங்கே போடலாம், மைண்ட் அதே ஓடின்னு இருக்கும். இப்படி இருந்தால் இது உன்னுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கும் என்று சொன்னால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தது, கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பிஸியாக இருக்கணும், அது வேற. ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து உன்னுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, தேவ பிரசன்னத்தை தடை வேண்டும் என்று சொன்னால் நீ கவனமாக இருந்து கொள். ஒரு ரபை சொல்லுகிறார், that every man must teach his son a trade. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு வியாபாரத்தை, ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை வச்சுராம சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு பண்ணுறான்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து ஆவிக்குரிய உலகில் சபைக்குள்ளேயோ இந்த வியாபார மைண்ட் அப்படிக்குள்ள ஒரு தொழில் பண சிந்தையோடு கூட எப்படி இந்த நபர் இவர் என்ன பண்ணுறார், எங்கே போகிறார், இவர் என்ன பண்ணுறார், இதே எண்ணத்தோடு கூட அவர் விசாரிப்பார் என்று சொன்னால் இது தவறு. விசாரிக்கணும், நல்லா பண்ணுவோம், பிஸ்னஸ்க்காக நான் கூட எதனா ஆர்டர் கூட, அது தப்பு கிடையாது. ஆனால் அவருடைய வருகையை, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒரு நபர் தடை பண்ணால் அவர் முதல்ல கவலைப்படுகிற நபர் என்பதை இது வெளிக்காட்டுகிறார். நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு 2 கவுன்சிலர் வந்தால் தைரியமாக உட்காந்துட்டு போகணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், அலையில் சத்தமாக வர மாட்டேங்குதே, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபைக்கு வந்தால் 10 பெட்டிஷன் என் கையில் கொடுக்குறாங்கய்யா, நான் சொல்ல கணக்கெல்லாம் புரியுதா? இங்கே வேலை வாங்கி கிடைக்குமா சார், அந்த காலையில் சீக்கிரம் கிடைக்குமா சொல்லிட்டு ஒரு 10 பேர் கொடுத்தா அவர் சபைக்கு வருவாரா, பெட்டிஷன் கையில் வாங்குவாரா? ஆனால் அதே நபர் எங்கே போய் பார்க்கலாம், அவருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அலுவலகம் இருக்குது, அங்கே போய் பார்க்க தப்பு கிடையாது. அப்படி இல்லையா, பாஸ்டர்கிட்ட சொல்லி, பாஸ்டர் உங்கள் சபைக்கு வராரு, நீங்கள் எதனா பேச முடியுமானா அது கொஞ்சம் அவரை கண்ட்ரோல் பண்ணுது. இதெல்லாம் கிடையாது, ஃபோன் நம்பர் வாங்கு, நம்ம சபைக்கு வந்துட்டு போயிட்டா சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஒரு நபராக இருந்தார், அவர் உலக சக்தியோடு கூட இருக்கிறார். இஸ் டேஞ்சர் ஃபார் த சர்ச். அவர் சபைக்கு ஒரு தடையாக இருப்பார், சபையின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பார். நான் சொல்லி நல்லா புரிஞ்சவராமே சொல்லணும், கரங்களை ஊற்றி நம்ம சொல்ல முடியுமா? நல்லா புரியுதுங்களா விசுவாசிகளே? எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. சபைக்கு வருவது ஒரு விசுவாசியை, ஒரு புது ஆத்மாக்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். எதுவுமே ராமே சொல்ல முடியும், கரங்களை ஊற்றி ராமே சொல்ல முடியுமா? இந்த உலக கண்ணோட்டம், நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது, அவர் எதை உடுத்தினா உடுத்தி போட்டோம், எதனா போட்டு நகை போட்டு நகை போடலாம் போட்டோம், இதை பற்றி 2ஆம் தரம் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஏன் போனால் வரல, ஏன் உங்களுக்கு உடம்பு சொல்ல கேள்விப்பட்டு ஜெபம் பண்ணுமே, நல்லா இருக்குதா? இது ஆவிக்குரிய சிந்தை. எதுவுமே ராமே சொல்ல முடியும், கரங்களை வச்சு ராமே சொல்ல முடியுமா? புது ஆத்துமக்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நானும் போய் ஊழியம் பண்ணட்டுமா, அல்லது என்னால் முடிந்த சில பேருக்கு ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியுமா? இது ஆவிக்குரிய சிந்தை. ஏன்னு சொன்னால் கண் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கண் தெளிவாக இருந்தால் சரீரம் தெளிவாக இருக்கும். ஒரு விசுவாசியை சபைக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடை பண்ணுகிற நபராக இருந்தால் அவருடைய கண் சரியில்லை. கண் சரியில்லைன்னா இந்த கண்ணை நான் சொல்லலை, ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணு எல்லாம் கண்ணாடி போட்டாகணும். டாக்டர்கிட்ட போனால் நல்லா பார்த்து டெஸ்ட் பண்ணி பாயிண்ட்லாம் பார்த்து நீங்கள் எத்தனை 1000 கொடுக்குது ரெடியாக அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு கொடுப்பாரு. இது ஆண்டு சொல்லுகிற இந்த கண்ணு இல்லை. வசனம் மறுபடியும் வாசிங்க பாலாம், 22 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். கண்ணானது எல்லாம் சேர்ந்து, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, ஒரு ஒளி போல இருக்கிறது. ஓகே, 23 உன் கண் கெட்டதா இருந்தால் இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம். நான் இருந்த சபையில் மடிப்பாக்கத்தில், அப்போ தான் சென்னைக்கு வந்து மதுராந்தத்தில் இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலையில் படிக்க முடியாத குடும்ப கஷ்டத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. வேலைக்கு வரும்போது நான் இருந்த சபையில் ஒரு யூத் லீடர், அப்போத்துக்கு அவர் யூத் லீடர் இருந்தார். அப்புறம் திருமணம் ஆயிடுச்சு. அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது, பிஸ்னஸ், அவர் வந்து ஒரு காய்கறி பழத்தை விற்கிறவர், அவர் தெருவா விற்கிறவர். ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து தெருவா விற்கிறத விட்டுட்டு அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ்லாம் உண்டு, எங்கே ஆர்டர் இருக்குதோ அங்கே மட்டும் போய் கொடுப்பார். அப்போ அது எப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வாடகைக்கு கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்கே ஆர்டர் வருதோ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அதை கரெக்டாக என்ன பண்ணோம் ஆர்டர் வாங்கிட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கு வர கெயினை வச்சு கொடுத்துட்டு வியாபாரம், நல்ல வியாபாரம், நல்ல குடும்பம். இப்போ அவங்க பிள்ளைங்க 2 பேரும் ஐடி ஃபீல்டில் இருந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகிட்டு சொல்லிட்டு சில மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட சொன்னார். இப்போ சொல்லும்போது இந்த பிஸ்னஸை எப்படி பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு மலையில் இருந்துச்சு, ஒரு மலை அது ஒரு சொன்னார். நான் போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு அப்போ ஒரு ஐடியா கொடுத்தாரு. கடை கிடையாது, அட்வான்ஸ் கடை ஒன்றும் கிடையாது, ஆர்டர் வாங்குறது அவங்களுக்கு மட்டும் பழமா காயா ஏதோ ஆர்டர் வருதோ அது மட்டும் கொடுக்குறது. தெருவா போய் விற்கிற வேலையும் கிடையாது. நிறைய வீடுகள் அந்த ஏரியாவில், நிறைய ஃப்ளாட்ஸ். அவங்களுக்கு வந்து என்னென்னா வீடு தேடி வந்து நம்மளுக்கு பழம் காய்கறி கொடுத்துட்டு போனால் நிம்மதி, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கொடுத்துட்டா போதும். கீழே கூட இறங்கி வர அளவுக்கு இல்லாத அளவுக்கு நிறைய அஃபீஷியல் ஒர்க்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க.
பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய ஆஃபீஸஸ்லாம் இருக்கிறவங்களாம் அவ்வளோ டைம் இருக்காது. இப்போ இப்போலாம் நிறைய வந்துடுச்சு. இப்போதுக்கு அதை நான் பேசலை. இப்போ என்னென்ன ஆர்டர் பண்ண எல்லாம் வீடு தேடி வருது, அது வேறு. நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை, 25 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்போ இது மாதிரி எந்த வசதியும் கிடையாது, ஃபோன் வசதி கூட ரொம்ப கிடையாது. அப்படி இருக்க நாட்களில் அப்போது இவர் ஆர்டர் கேட்டவுடனே இவரே வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ணுறாரு, டோர் டெலிவரி மாதிரி. அது பிஸ்னஸ் எனக்கு ஐடியா கிடச்சிது, நான் பண்ணேன். இது வரைக்கும் கர்த்தர் என்ன நல்லா தரேன்னு சொல்கிறார். நல்லா சொல்ல முடியுமா? கரங்களுக்கு தரமாக சொல்ல முடியுமா? இஃப் யூ ஆர் ஹேவிங் த ப்ராப்ளம் இன் யுவர் மணி மேட்டர், உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக, நீங்கள் முழங்கால் பண்ணிவிடுங்க, ஜபம் பண்ணுங்கள். ஊழியக்காரங்கிட்ட சில ஆலோசனை கேளுங்க, செட் ஆகுதா பாருங்கள், அல்லது ஜபம் பண்ணுங்கள். எது மேட்ச் ஆகுதோ அல்லது சில ஆலோசனைகளை கர்த்தர் வேறு விதத்தில் கொடுப்பார். உங்கள் கடன்களிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். உங்களுடைய நெருக்கடியிலிருந்து கர்த்தர் வெளியே வர உதவி செய்வார். அதே சமயத்தில் உலக பிரகாரமாக சிந்தித்து உலக பிரகாரம் நான் போகும்போது அது கவலையை விட்டு வெளிவர விடாதபடிக்கு தடையாக இருக்கும். அதுதான் வேதம் சொல்கிறது, உன் கண் எப்படி இருக்கிறது. ஆவிக்குரிய கண்ணாக இருந்தால் பிஸ்னஸில், உங்கள் படிப்பில், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் எ கம்பெனி ஆர் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஆஃபீஸ், ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற நபர் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நல்ல உதாரணம் யோசேப்பை சொல்ல முடியும். அவன் நல்ல ஒரு வேலைக்காரன், அடிமை, எஜமானிடத்தில் நல்ல பேர் வாங்கினவன். அவன் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்ததுனால அவங்ககிட்ட எல்லா பொறுப்பை தேடி வருகிறது. எல்லாம் இனிமேல் நீ தான் சொல்லுகிற அளவுக்கு பொறுப்பு வருகிறது. கண், நம்முடைய பார்க்கிற கண். அதனால்தான் பாவம் அவன் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தில் விலகி ஓடுகிறான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நபர்களாக இருந்தால் நம்முடைய வியாபாரத்தை, தொழிலை, படிப்பை, நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? இதுதான் ஆவிக்குரிய கண். யோசேப்பு ஆவிக்குரிய கண்ணோடு கூட அவன் வீட்டில் இருந்தான். அவன் பெற்றோடு கூட இருக்கும்போது ஆவிக்குரிய கண். அடுத்தது அவன் வேலையில், தட் மீன்ஸ் அடிமை வேலையில் போகும்போது ஆவிக்குரிய கண்ணோடு கூட இருந்தான். அவன் கண் மாறலை. வசனம் சொல்லுகிறது, அதுக்கப்புறமா ஒரு கீழே ஒரு வீழ்கை வருது. அவனை அபாண்டமாய் பழி சொல்லி இவன் பாவம் செய்து விட்டான், தவறு செய்து விட்டான் என்று சொல்லி அவனை ஜெயிலில் போடுகிறாங்க. அப்பொழுதும் அவனுடைய ஆவிக்குரிய கண் மாறவில்லை. ஒரு பக்கம் வருத்தம், வேதனை, கவலை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் கடவுள் மேல் இருக்கிற பார்வையை அவன் விடவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அவனை சிறைச்சாலையில் புடமிட்டது. ஒரு ஆமை சொல்ல முடியுமா? 105வது சங்கீதம் 19வது வசனம், 105 and 19. ஓகே, எடுத்துங்க, அப்படியே சொல்லுங்க பாலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் என்ன பண்ணிச்சான்? வசனம் போட முடியும். கரங்களை திராம சொல்ல முடியுமா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வசனத்தை போங்க பாலாம். 18 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஜெயிலில் இருந்தான்னு சொல்றான். ஜெயிலில் இருக்கும் போது வசனம் போட மாட்டுச்சான். ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். கரங்களை ஊற்றி நாம சொல்லுங்க பாலாம். எல்லாம் கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண் இதுதான். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் என் பார்வை எப்படி இருக்கிறது? சரிங்களா? ஓகே, அடுத்தது 24:6-24. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு, ஓகே, மற்றவனை என்ன பண்ணுவான்? ஓகே, கீழ்வரி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலா. தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூட. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலா. ஒருவரை தேவனுக்கும், ஒருவனை அசட்டை பண்ணி ஒருவனுக்கு ஊழியம் அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் உலக பிரகாரமான எண்ணத்தோடு உலகம்தான் வாழ்க்கை அல்லது உலக பிரகாரமான பணம் தான் வாழ்க்கை என்று சொல்லி அதை முதன்மைப்படுத்தினால் அவர் தேவனை அசட்டை பண்ணுகிறார். உலக பொருளுக்காக தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 2 எஜமானி ஊழியம் பண்ண முடியாது. உனக்கு கடவுள் முதலா, உனக்கு பணம் முதலா? இயேசுதான் முதலா, உனக்கு வசதி ஆடம்பரங்கள் தான் வாழ்க்கையில் முதலா? யூ சூஸ் இட். நீ அதை தீர்மானம் பண்ண. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு இயேசு வேணும், பணமும் வேணும், இயேசு வேணும், எனக்கு லக்ஸுரி லைஃப் வேணும், இயேசு வேணும், நல்ல புகழ் வேணும், இயேசு வேணும், எனக்கு நல்ல பதவி வேண்டும் சொல்ல முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, பணி செய்ய, அல்லது நீ கீழ்ப்படி நடக்க உன்னால் முடியாது. இந்த எஜமானா அந்த எஜமானா, நீ முதல்ல என்ன பண்ண? தீர்மானம் பண்ண. இயேசு என்கிற எஜமான நீ தீர்மானம் பண்ணால் எல்லாமே அவரே கொடுத்துருவார். ஒரு அல்ல சொல்லுங்க பாலாம். கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க பாலாம். நல்ல கரங்களை உயர்த்து சொல்லுங்க பாலாம். இதான கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையே காலையே சில பேர் தகர டப்பா மாதிரி ஆடுது வண்டி. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, டபுள் மைண்ட். தூக்கம் கொஞ்சம் சில பேருக்கு பிரச்சனை. சில பேருக்கு என்ன பிரச்சனை? எங்கே போகலாம் இன்றைக்கி? பிளானே காலைல வந்துச்சு, எங்கே போகலாம் இன்றைக்கி? என்ன நாள்? சண்டே, ஹாலிடே. கர்த்தர் இதை ஹோலிடேவாக வச்சுருக்கிறார். சொல்லுங்க பால், என்ன டே இது? ஹோலிடே. சில பேருக்கு சண்டேனா ஹாலிடே. என்ன பண்ண? போய்க்கன்னு விட்டுருவார் ஆண்டு. நீ எங்கே வேணால் போய்க்கோ. ஆண்டை சொல்லுவார், சில காரியம் எச்சரிப்பார், அதுக்கப்புறம் விட்டுருவார். நீ போ, எங்கன்னா அடிபட்டு வா,
20 வயசில் வரலையா, நீ 60 வயசில் வந்து உட்காரு. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை இல்லைங்களா? சில பேருக்கு அனுபவம் புரியும். 60 வயசில் ரட்சிக்கப்பட்டு வந்து புரியும், ஐயோ நம்ம 20 வயசில் ஏன் ரட்சிக்கப்படலை, நிறைய மிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஆதங்கப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. 20 வயசில் ரட்சிப்பு கொடுப்பார் கர்த்தர் சில பேருக்கு. அவங்க உதறி தள்ளிட்டு 60 வயசு உட்காந்துட்டு என்ன பண்ணுறது, வீடு போந்து காடு என்ன பண்ணுது சொல்லுங்க பார்க்கலாம். வேறு வழி கிடையாது. ஏசப்பா அப்பா நான் உண்மை பார்க்குறேன்ப்பா அன்பே, அது கூட சில பேர் வரமாட்டாங்க. கேட்டால் நான் வீட்லேயே ஜெபம் பண்ணுறேன்னுவான். அதனால் சொல்கிறதுல நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் யாரை முதன்மைப்படுத்துகிறேன்? இஃப் யூ ஆர் த பர்சன் ஹூ ஆர் நெக்லெக்டிங் த காட், யூ வில் ஃபீல் சாரி இன் யுவர் லேட்டர் லைஃப். ஆண்டவரை நீ அசட்டை பண்ணி ஓடிக்கொண்டது அருமையான சகோதரனே சகோதரியே, நல்ல பலன் இருக்கும்போது உன் அறிவினால் ஒன்று பண்ண முடியாது. உன் திறமை உன்னை கைவிடும், இயேசு உன்னை கைவிட மாட்டார். எதுவுமே நாம சொல்ல முடியும். கரங்களை வைத்து நாம சொல்லுங்க பாலா, என் திறமை என் பலத்தை இயேசு கிட்ட கொடுக்குறேன். என் வேலை, தொழில், படிப்பு அல்லது என்னுடைய பொசிஷன், ஈவன் த மினிஸ்ட்ரி, ஊழியம், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். இதான் நிஜம். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் குறைவுகளே வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், தூக்கி விட்டுருவார். ஏன்னு சொன்னால் எஜமான் யார் என்பது நீ தீர்மானம் எடுக்கணும். நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன், சபைக்குள்ளே இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருந்தனால இஸ் நாட் யுவர் மாஸ்டர். இயேசு உங்களுக்கு எஜமான் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை காமிச்சு கொடுத்துரும். எப்படி தேடுகிறீர்கள், எப்படி வாழ்க்கையில் இயேசுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள் என்று காமிச்சு விடும். அதில் ஒன்று தான் கவலை. கவலை கவலை ரொம்ப கவலைப்படுறாரா ஒரு நபர்? இயேசு மேலே நம்பிக்கை இருந்து கவலைப்பட்டுன்னு இருக்கிறாரா? எப்படி இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது, இதை வாங்குறது, அதை வாங்குறது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு இந்த லைஃபே குறித்து சிந்தித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாரா? கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் இயேசு எஜமான் அல்ல. இயேசு 2ஆம் தர எஜமான், அவ்வளோதான். செகண்ட் ஓனர் அல்லது எஜமானு கீழே இருக்கிற அடுத்த ஒரு பொசிஷனில் இயேசு வச்சிருக்கிறார், அவ்வளோதான். இயேசு மறக்கவில்லை, இயேசு மறுதளிக்கவில்லை, இயேசு மேல் அன்புலாம் வச்சிருக்கிறார். ஆனால் முதலில் அவர் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவாக வாழ்க்கையில் ஒரு விசுவாசிக்கு புரியலைன்னா எவ்வளோ பெரிய ஊழியத்தில் இருந்தாலும் இதில் சிக்கல் தான். என் தேவையை இயேசு சந்திப்பான். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களுக்கு ஆமே சொல்ல முடியுமா? இந்த விசுவாசம் வரணும். ஏன்னு சொன்னால் கீழே சொல்லுகிறது மத்தேயு 6:26 ஒருத்தர் வாசிங்க, 30 ஒருத்தர் வாசிங்க பாருங்க. அதே அதிகாரம். ஆகாயத்து பட்சிகளை என்ன பண்ணுங்கள்? என்னெல்லாம் பண்றது கிடையாதா? விதைக்கிறதும் இல்லை, சொல்லுங்க பாருங்க, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. பாருங்க என்னெல்லாம் நம்ம பண்றோம் அதெல்லாம் பண்றது கிடையாது, நிம்மதியா இருக்குது. ஓகே, அடுத்தது அவைகளையும் உங்கள் பரமபிதா பரலோக தேவன் என்ன பண்ணுகிறாராம்? ஓகே, இப்போ எல்லாம் கீழ்ப்பகுதியெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். அவைகளை பார்க்கிலும், இப்போ யார் விசேஷித்தவர், யார் சிறப்பான ஒரு உயிரினம், யார் ஒரு விசேஷித்த படைப்பு? ஆகாயத்து பறவைகளா நாம? ஓகே, இப்போ சொல்லுங்க, அதுக்கே சாப்பாடு கொடுக்கிறாரு. அப்படி என்றா விசேஷ படைப்பாகிய மனிதர்களாகிய நம்மை கைவிட்டு விடுவாரா? இதில் தான் ஒரு எஜமானை சூஸ் பண்ணுகிற அனுபவத்தில் ஒரு தெளிவு இருந்தால் போதும். இயேசு தான் என் எஜமான்னா நான் இந்த வேலைக்கு போவேன், இந்த படிப்பு படிப்பேன், இந்த தொழில் செய்வேன். அவர் தெளிவாக இருப்பார். அதை கண் தெளிவாக இருந்துச்சுன்னா அவர் கிளியராக இருக்கும். இஃப் இஸ் கன்ஃபியூஸ்ட் இன் இஸ் லைஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழப்பத்தோடு கூட இருந்தாலும் அவர் கண்களில் தெளிவு இருக்காது, குழப்பமாக இருக்கும். இவர் சொல்கிறது கேட்பார், அவர் சொல்கிறது கேட்பார், இவருக்கு எல்லாத்தையும் கேட்டு வச்சு அப்புறம் என்னது ஒரு சட்டியில் போட்டு இதை நான் இது பண்ணுற மாதிரி தான், என்னது அது பிரியாணி கலக்கிற மாதிரி தான் ஆகிடாது. முதலிடம் அந்த கண் பார்வையில் தெளிவு இருக்கும்போது கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களுக்கு அவர் செவி கொடுத்து சொல்லும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் விடுபடும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷத்தல்வர்கள். அதே அந்த பகுதியில் கீழே அப்படியே 30 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போல. 30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமில்லை. அப்போ வாழ்க்கையில் நான் விசேஷித்தவன், என்னை கர்த்தர் நிச்சயம் பிழைப்பூட்டுவார், என்னை உடுத்துவிப்பார் என்கிற நிச்சயம் தேவை. There should be a confidence, ஒரு உறுதி தேவை. கர்த்தர் நிச்சயம் என்னை போஷிப்பார், நிச்சயம் எனக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார்ங்கிற ஒரு உறுதி தேவை. எத்தனை பேர் ராம சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ராம சொல்ல முடியுமா? முதல்ல இது வரணும். எப்போ வரும்? இயேசு என்னுடைய எஜமான், இயேசு என்னை ஆள்கிறவர். வெறும் சும்மா இயேசு என் கடவுள் சொன்னால் போதாது. சும்மா ஏசப்பா என் கடவுளே ஏன் என்னை தேவையை சந்திக்கலன்னா அது வந்து வாய் பேசுது, இருதயத்தில் இடம் கிடையாது. இயேசுங்க தெளிவாக சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய அல்லது பணி செய்ய, சேவை செய்ய பின்பற்ற முடியாது.
எவ்வளோ பெரிய இன்றைக்கி லாபம் வந்தாலும் எல்லாத்தையும் விட்டு கிடச்சிட்டு எனக்கு ஆராதனை முக்கியம் சொல்லிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். அதிலே தெரிஞ்சிடும். அது ஒரு பார்ட், அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தட்ஸ் ஒன் பாயிண்ட். நல்லா கவனிக்கணும். இப்போ ஏன் ஒரு பறவையை விட ஒரு மலர்களை விட நான் விசேஷித்தவனாக இருந்தால் எனக்குரியதை கர்த்தர் கொடுக்காமல் போய்விட மாட்டான். ஏன்டா அவருடைய பிள்ளை நான், அவருடைய மகள் நான். ஏன்னா இந்த நிச்சயம் இருக்குதா? எத்தனை பேர் நான் சொல்லுது புரிகிறேன்? கரங்களை தெரியாமல் சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ அடுத்தது முதல்ல கண்ணு தெளிவாக இருக்கணும். முதல்ல என்னுடைய முதலிடத்தில் என்னுடைய எஜமானாக தேவனாக என்னுடைய தேவையை சந்திக்கிறதற்கு என்னை நடத்துகிறவர் யார் என்கிற தெளிவு இருக்கணும். சரிங்களா? அடுத்தது நான் விசேஷித்த ஒரு நபர், படைப்பில் நானும் ஒரு விசேஷித்தவன். நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா படிக்கல, அது ரெண்டாவது விஷயம். உங்களுக்கு அனுபவம் இருக்குதா அனுபவம் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஒரு மனித சமுதாயத்துக்குள் ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் நம்மை விசேஷமாக பார்க்கிறார். எத்தனை கரங்களை தாம சொல்ல முடியும்? நல்லா கரங்களை தாம சொல்ல முடியுமா? நல்லா புரியுதுங்களா? பறவையே கர்த்தர் போஷிக்கிறார்னா அவர் நம்முடைய மண்ணிலே ஒரு மனுஷனை உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு மனுஷனாக ஒரு வாழ்க்கையை தேவ சாயலை கொடுத்து உருவாக்கி இருக்கிறாரே, அவனை ஆண்டவர் எப்படி நிச்சயமாக கைவிடுவார்? என்னதான் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினாலும் ஆண்டவர் அவனுடைய தேவையில் குறைவில் எந்த ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் பார்த்துக்கிறார். இப்போ கவனிப்போம் அடுத்தது. இப்பொழுது நான் விசேஷித்தவன் என்பதனால் நான் என்ன செய்யணும்? இப்போ வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33, எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். சொல்லுங்க பாலாம். முதலாவது ரெண்டு தேடணும். முதல்ல தேவ ராஜ்யம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகையை தேட வேண்டும். அதோடு கூட தேவனுடைய நீதியை தேடணும். ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கி என்னால் சர்ச்சைக்கெல்லாம் போக முடியாது, இந்த பைபிளை என்னால் படிக்க முடியாது, பைபிளுக்கு எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது அப்படி ஒரு நபர் சொன்னால் அவர் நீதியை தேடவில்லை, தேவராஜ்யத்தை தேடுறார். சபையை பிடிக்குது, ஆண்டவரை பிடிக்குது, கிறிஸ்தவங்களை பிடிக்குது, ஏசப்பாவை ரொம்ப பிடிக்குது. ஆனால் பைபிள் இதை சொல்லுது, செய் என்று சொல்லுகிறது, சில காரியங்களை செய்யாதே என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமாம் சொல்ல முடியும்? எத்தனை பேர் கரங்களை தாம சொல்ல? முதல்ல இது புரிஞ்சுக்கணும். 10 கற்பனையில் தெளிவாக சொல்லிட்டாரு. இது ஆண்டவர் என்ன சுருக்கி 2ஆக சொல்லிட்டார். முதல்ல தேவன்கிட்ட அன்பு கூறு, அப்புறம் பிறர் நீ அன்பு கூறு. இதில் எல்லாம் வந்துடும். ஏன் திருடக்கூடாது? நீ பிறர் மேலே அன்பா, நீ திருட மாட்டேன். ஏன் விபச்சாரம் செய்யக்கூடாது? பிறருடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன், ஒரு குடும்பம் இருக்குது, அதனால் பிறருடைய வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது. ஏன் பொய் சொல்லக்கூடாது? உன் சுயநலத்துக்காக நீ பொய் சொல்லி பிறர் வாழ்க்கையை நீ இழிவுபடுத்தாது. ஏன் இச்சிக்காத? உனக்கு இருக்குது போது நீ நினை, பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவங்களுடைய, அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது, நீ அது மேலே ஆசைப்படுற, இச்சிக்காது. வேறு என்ன பண்ணணும்? தகப்பனையும் தாய் நீ என்ன பண்ணு? கனம் பண்ணு. சொல்லுங்க பாருங்க, யாரை கனம் பண்ணு? சொல்லுங்க, தகப்பனையும் கனம் பண்ணு. முதல்ல உன் பெற்றோரை கனம் பண்ணு. இப்படி சொல்லும்போது இதுதான் தேவனுடைய நீதி என்று வரும்போது ஒன்று சொல்லுகிறார். இப்போது இந்த தேவையின் நிமித்தம் கவலை வருகிறதே, இதை நான் மேற்கொள்ளணும்னா நான் கடவுள் தானே முதலாக வச்சுருக்கிறேன், நான் என் கண்ணு தெளிவாக தானே இருக்குது, நான் கண்டதை பார்க்குறது கிடையாது, கண்டதை பேசுகிறேன் நம்ம ஒருவேளை சொன்னாலும் நீதியில் ஒரு நீதி 6 நாள் வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்கள் பாலாம். ஓகே, 7ஆம் நாள் என்ன பண்ண இருக்கணும்? முடிந்திருக்கணும். சொல்லுங்க பால, எத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும்? 6 நாள். ஆர் யூ டூயிங் யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி? உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? வேலையில் உண்மையாக இருக்கிற நீங்கள் கடவுளுக்குரிய காரியத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? வேலையில் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கிறது? 9 மணி இல்லை 9:30 மணிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும்னா 9 மணி இல்லை 9:30க்குள்ளே இருந்து ஆகணும். நான் 10 மணிக்கு தான் இருப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாதுன்னா யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் ஒர்க் பிளேஸ். நான் வேலையெல்லாம் செஞ்சேன், 9 இல்லை 8:55 இருப்பேன், 9:30னா 9:25 இருப்பேன். சபைக்கு பாட்டு முடிஞ்சிச்சா, காணிக்கலாம் முடிஞ்சிச்சா அப்படி வரால்னா மறுபடியும் நீதியில் ஒரு ஓட்டை இருக்கிறது. இவ்வளோ ஓட்டை வைத்து கொண்டு எப்படி கவலை போகும்? இது சிம்பிள் மேட்டர். ஊழியம் செய், ரட்சிப்புகளை நடத்து, ஆத்துமாதாயம் பண்ணு, அதெல்லாம் யார் பண்ண? அதெல்லாம் பாஸ்டர் வேலை. ஏமாற்றுகிறீர்களா? உங்களையே வஞ்சிக்கிறீர்களா? கொடுங்கள், கொடுக்கப்படும். சொல்லுங்க பாலம். கொடுங்கள். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வசனம் தெளிவான வசனம். கொடுங்கள். நான் ஏன் கொடுக்கணும்? பாஸ்டருக்கு ஃபாரினில் கொட்டிங்க. ஆமாம், இந்த கூரையை பிச்சு இப்போ கொட்ட போகுதுன்னு கொஞ்சம் இப்படிலாம் கணக்கு போட்டு சில பேர் இருப்பாங்க. ஃபாரின் கொட்டுதோ கொட்டலையோ அது ரெண்டாவது மேட்டர். இஃப் யூ ஆர் எ ஒர்க்கிங் பர்சன், இஃப் யூ ஆர் எ ஏர்னிங் பர்சன், யூ ஷுட் கிவ் த காட்ஸ் பார்ட். இதில் உண்மை தேவை. இது நிறைய பேர் பிடிக்காது. இதெல்லாம் நீதியில் வருகிறது.
இன்னும் சில பேர் ரொம்ப நீதிமான்களாக இது பழைய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள். அப்படின்னா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? எல்லாத்தையுமே கொடுன்னு சொல்லுது. இதுலேயும் அறகுறை, அதுலேயும் அறகுறை. என்றால் இதுதான் இந்த நீதியை தேடுவதற்கான மனம் இல்லை. இப்போ வாசிக்க பார்க்கலாம் 6:33 எல்லாம் சேர்ந்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதிகாரம், அவருடைய சித்தத்தை தேடு. அடுத்தது எதுவும் பண்ணிடுங்கள், நீதி என்றால் அவருடைய ஒழுங்குகள், அவருடைய செயல்களை தேடுங்கள். நீதி என்று சொல்லும் போதே சரியானது, ரைச்சஸ், காட்ஸ் ரைச்சஸ், நாட் ஹியூமன் ரைச்சஸ். தேவனுடைய அந்த சரியான காரியத்தை, ஒழுங்கை தேடுங்கள் என்று வேதம் சொல்லு. அது எப்பொழுது தேடுங்க? முதலாவது தேடுங்க. அதில் ஒன்றுதான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இப்போ சொல்லுகிறது இந்த வேலை ஈஸியா என்று சொன்னால் இல்லை. ஆதியாகமம் 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் உன் முகத்தின் வியர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இப்போ வேலைன்றது எப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் ஆண்டு முதல்ல சொல்லிட்டார். வேலை என்றால் ஈஸி கிடையாதுப்பா, அது பாடுப்பா, வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிட்ணும் சொல்லிட்டார். வரல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவலாம் பாரு ஏசியில் உட்காந்து இருக்கிறான், நீங்கள் சொல்கிறீங்களா? ஏசியில் போய் உட்காந்து வேலை செய்து பாருங்கள், மண்டை கிழிஞ்சிக்கும். கம்பேரிட்டிவ் மைண்ட். வேர்வை என்று சொன்னால் அதில் வருத்தம் பாடுகள் இருக்கிறது. அதான் சொன்னேன், ஒரு ஏரோப்ளைன் ஓட்டுற ஒரு பைலட்டுக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அது என்ன ஈஸியாக கஷ்டமானு அவருக்கு தான் தெரியும். அவர் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போச்சு. போன வாரம் ஒரு நாட்டினுடைய அதிபர் கூட போன அஃபிஷியல்ஸ் ஏறக்குறைய 6 பேர், மொத்தம் 7 பேர் நினைக்கிறேன், ஹெலிகாப்டரில் போகும்போது இறந்துட்டாங்க. அது எப்படியோ அது ரெண்டாவது, பட் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. 100 பேர் 200 பேர் 500 பேர் போல ஃப்ளைட்லாம் இருக்குது. 500 பேர் கதி அவ்வளோதான். ஒரு ட்ரெயின் போகுது, ஓட்டுறவர் வந்து செல்ஃபோன் பார்த்து எங்கேயோ விட்டாருன்னா அந்த சிக்னலில் பார்க்கலாம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும். இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையிலும் வருத்தம் பாடுகள் இருக்கிறது. 10 அடி 20 அடுக்கு பில்டிங்கில் தான் கம்பி கட்டுறது, அதான் வேலை. இல்லை நான் மூட்டை சுமக்கிறேன், அதான் வேலை, அதுதான் பாடுகள் நினைக்கக்கூடாது. ஒரு டாக்டரை உட்காந்துன்னா அவருக்கு தெரியும், அவர் சில பேர் தூங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான கிரிட்டிக்கல் ஒர்க்லாம் இருக்குது, டாக்டர் ஃபீல்டிலே இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாடு. மொத்தத்தில் ஆண்டு சொல்லிட்டார், நீ உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம். அப்படின்னா என்னென்னா நீ கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும் சொல்லிட்டார். வரல சொல்லுங்க பாலாம். 6 நாள் வேலை செய், ஆனால் அதில் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் எனக்கு வேண்டாம்னு சொன்னால் அது முடியாது. ஓகே, இந்த பார்ட் இன்னொரு பக்கம் வாசகம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர், அதையும் வாசிக்க பார்க்கலாம். நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் 3:10, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால். ஓகே, பவுல் சொல்லுகிறார், நீ வேலை செய்யலாம், என்ன பண்ணாதப்போ சாப்பிடாது. வேலை செய்தால் அதில் பாடு இருக்கிறது. நீ வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் நீ சாப்பிடாது. அந்த வேலையில் வருத்தம் இருக்கணும். முன்னெல்லாம் சொல்லுவாங்க லாட்ரி சீட்டுலாம் சொல்லுவாங்க, அப்போ இப்போலாம் இருக்குதான்னு தெரில. ஒருத்தர் என்ன பண்ணாரா, லாட்ரி சீட்டு வாங்கிட்டு யோவான் 14:14 பார்த்து வச்சாராம். யோவான் 14:14 என்ன இருக்குது? என் நாமத்தினாலே சொல்லு, என் நாமத்தினாலே ஏசப்பா எனக்கு 1 லட்சம் அடிச்சா போதும் ஏசப்பா, இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு அந்த லாட்ரி சீட்டு வச்சார். இப்போல்லாம் அடிக்குமா? வேலை கஷ்டப்படாமல் சம்பளம், கஷ்டப்படாமல் என்னது வருமானம், வேர்வை சிந்து. அப்படின்னா பாடுகள் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்துறாமல் சொல்ல முடியுமா? இல்லை கரங்களை உயர்த்தாமல் சொல்லுமா? அது வீட்டு வேலை செய்கிறீங்களோ, பெருக்கிற வேலையோ, அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக இருக்கிறதோ, ஒரு வாட்ச்மேன் டியூட்டியோ, அல்லது ஒரு பெரிய அஃபிஷியல் கலெக்டராக இருக்கிறீங்களோ. கலெக்டர்னா சும்மாவா? அது படிப்பே முதல்ல படித்து பார்க்க சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டம் படிக்கிறவங்களோ தான் தெரியும். எத்தனை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்களாம் இருக்கிறான். ஐஏஎஸ்னால் சும்மாவா? ஒரு போலீஸ் அதிகாரி சும்மாவா? சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பிரச்சனைகள் வரும், எல்லாமே பிரச்சனைகள். ஊழியமே அதிலும் ஒரு பாடு பயங்கரமாக இருக்குது, மனவேதனைகள் நிறைய இருக்கிறது. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நபர் கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடணும், அல்லது தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்தது கண் தெளிவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் வேலையில் ஒழுங்காக இருக்கணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை ஊற்றிராமல் சொல்ல முடியுமா? இருக்கிற வேலையில் ஒழுங்காக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வரும். வேர்வை என்று சொன்னால் வெறும் வேர்வை மட்டும் கிடையாது, அதில் மன உறுத்தல்கள் வரும். நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உங்களை போட்டு கொடுப்பாங்க. பின்னாடி வந்திருப்பாங்க, அவங்க பழி உங்கள் மேலே போட்டுட்டு அவங்க உங்களை விட டாப் லெவலில் போயிட்டு நிறைய சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க. பட் பி ஃபெய்த்ஃபுல். கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக போஷிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நீதினா என்னதுன்னா, அவன் ஏமாத்துறான், நானும் ஏமாத்துறேன், அவன் போய் சொல்கிறேன், நானும் போய் சொல்கிறேன்,
அவன் அவன் பாலில் தண்ணி கலக்கிறான், நானும் கலப்படம் பண்ணுறேன். அவன் எடை மிஷினில் எடையில் ஏமாத்துறான், நானும் ஏமாத்துறேன். என்ன வேதம் சொல்லுகிறது? கள்ளத்தராசு. சொல்லுங்க பாருங்க, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இதெல்லாம் பைபிளில் நீதி. இதெல்லாம் அவன் பண்ணுறான், மேலே போயிட்டான், வீடு கட்டான், 2 அடுக்கு கட்டான், 3 அடுக்கு கட்டான். அதை சொன்னேன், 10 வரல 10 மோதன் அப்படி ஜிக்கணும். அப்படி பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் அப்படி தெரியும், நானும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஏமாத்து வழி போகிறேன்னா இது தேவ நீதியை மீறுவதற்கு அடையாளம். இந்த கால நேரத்தில் யோசிக்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? இயேசுவை தேடினா போதாது, இயேசுடைய வார்த்தையை நீங்கள் முதலிடம் வைக்க வேண்டும். திஸ் இஸ் செகண்ட் திங். இயேசுவை முதலிடம் வைக்க வேண்டும். இயேசு முதலிடம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தை தூக்கி போட்டு இஷ்டத்துக்கு ஒரு நபர் விசுவாசி நடந்தால், அவர் எவ்வளோதான் வல்லமையாக ஜெபித்தாலும் he is neglecting Jesus Christ. வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒரு விசுவாசி. நான் தான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஜபலாம் பண்ணிட்டேன், உபவாசம் பண்ணினேன், பெண்கள் ஜபத்து கூட வந்தேன். ஏன் இயேசு ஜபத்துக்கு ஏப்பா நீ முதல்ல வார்த்தையில் எங்கெல்லாம் மீறி இருக்கிறாய், தேவ நீதியில் எங்கெல்லாம் நீ உனக்கு ஓட்டம் இருக்குது. தேவ நீதி என்பது ஒரு வஸ்திரம் போல. கரங்களை உயர்த்தாம சொல்லுங்க பாருங்க, நல்ல கரங்களை உயர்த்தாம சொல்ல முடியாது. நல்ல கரங்களை சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி சொல்ல ஆமென் ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் சொல்லிட்டு வெளிப்படுத்தல வரும். நீதி என்பது ஒரு வெண் வஸ்திரத்துக்கு அடையாளம். ஏன் தெரியுமா? இதில் கரைப்பட்ட நம்மளை காமிச்சு கொடுக்கும். ஒரு கிறிஸ்தவன் தவறு பண்ணால் உடனே உலக மனுஷன் பேசுவான். ஏன் நீ கிறிஸ்தவனாக இருந்து ஏன் இந்த தப்பு பண்ணுற, நீ கிறிஸ்தவன் இருந்து ஏன் இன்னைக்கு சபைக்கு போகாமல் இருக்கிற, நீ கிறிஸ்தவனாக இருந்து ஏன் இப்படி பொய் சொல்கிறேன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நம்ம திருத்திக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த வெண் வஸ்திரம் கரையற்ற வஸ்திரமாக இருக்க வேண்டும். நீதி என்பது அதுதான். தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதிலே முதல் பகுதி சொல்கிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போ தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அதே 6:10. உம்முடைய ராஜ்யம் என்ன பண்ணுவதாக? வருவதாக. அப்போ தேவ ராஜ்யத்தை தேடுகிற ஒரு நபர் தேவ ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நபராக இருப்பார். இப்போ அடுத்தது அதே மத்தேயு 6:11 சொல்லுகிறது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவ ராஜ்யத்தை தேடுகிற நபராக இருக்கிறவர்கள். வெறும் 6 நாள் வேலை செய்கிற வேலை சின்சியர் மட்டும் சொன்னா போதாது. யூ ஆஸ்க் தி லார்ட். இந்த தேவைக்காக நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கிறவன் கடவுளை சார்ந்திருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. கேளாதவன் தன் உழைப்பை சார்ந்திருக்கிறான், தன் திறமையை சார்ந்திருக்கிறான், தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகளை சார்ந்திருக்கிறான், எஜமான்களை சார்ந்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். கடவுளை தான் நம்புகிறேன், நான் நல்லா வேலை செய்கிறேன், என் உழைப்பையோ எனக்கு இது கவர்மெண்ட் வேலைங்க, எனக்கு பென்ஷன் வருங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறீர்களா? இயேசுவை நம்பினால் வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஓதுற மீண்டுமாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை டுடே, இன்றைக்கு நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் உழைக்கணும், வேலை செய்யணும், அல்லது ஒரு அலுவல்கள், ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், இஃப் யூ ஆர் அ சயின்டிஸ்ட் நோ ப்ராப்ளம், நல்லா செய்யுங்க. ஆனால் உங்களுடைய தேவை என்று வரும்போது தேவராஜ்யத்தை நீங்கள் முதலிட வைக்கும்போது இந்த தேவராஜ்யத்துக்குள் அந்த தேவனுடைய சிந்தையோடு கூட அதற்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று நீங்கள் கேட்கிற அதே நேரத்தில் என்னுடைய தேவைகளையும் இந்த நாளில் சந்திக்க வேண்டும். என்ன சொல்ல எளிமையாக சொல்லப்போனால் பரலோக சிந்தையை ஒரு விசுவாசி வைத்துக்கொண்டு பூமிக்குரிய தேவை கேட்கணும். சில பேர் பரலோக சிந்தையெல்லாம் தூக்கி கட்டுருவாங்க, டோப்பாக காட்டுற மாதிரி கட்டி விட்டு போயின்னு இருப்பாங்க, தலையில் ஒரு கேப் கட்டாமல் தூக்கி போட்டுருவாங்க. இன்றைக்குரிய தேவை இன்னைக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, இன்னைக்கு இவ்வளோ இருக்குது, வெறும் சிந்தை பூமிக்குரிய சிந்தை தான். இல்லை இல்லை, நீ கேள், ஆனால் முதல்ல தேவராஜ்யத்துக்குரிய இதை கேட்டுட்டு உன் தேவை கேள். எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும்? கரங்களை ராமே சொல்ல முடியுமா? உம்முடைய ராஜ்யம் என்ன பண்ணுவதாக? வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக. இன்று எங்களுடைய தேவையில சந்திங்க. இப்போ நீ கீழே வா, முதல்ல ஆண்டவரை பார். எத்தனை பேர் ராம சொல்ல முடியும்? அப்போ வேலை செய்கிற நபராக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிற நபராக இருக்கிறீங்களா? வேலை ஓடிட்டு வேலையில் சின்சியராக இருந்துட்டு நான் சர்ச்சுக்கெலாம் வந்துட்டேங்க பிரதர் சிஸ்டர் சோத்திரம் பாஸ்டர்மா சோத்திரம். இஃப் யூ ஆர் ஏ பர்சன், இஃப் யூ ஆர் நாட் ப்ரேயிங், இஃப் யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் யுவர் டைம் டு த லார்ட், யூ ஆர் டீலிங் இன் த ராங் வே. நீங்கள் தவறான விதத்தில் அணுகுகிறீர்கள். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்படி இருந்தாலும் கவலை போகாது. நாங்கள் பாஸ்டர் நல்லா வேலை செய்யணும், அப்புறம்
அதை பண்ணு இது சொன்னீங்க. எப்பா இதெல்லாம் பண்ணு, இருந்தாலும் இயேசுவோடு கொஞ்சம் நேரம் இருக்குதா? உனக்கு பேச நேரம் இருக்குதா? செல்ஃபோனில் பேசுகிறீங்களே, செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம், அரசியல் பார்க்குறோம், எல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் எந்த லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டை முடிச்சிக்க வேண்டியது தான். சில பேருக்கு ஐபிஎல்லே கதின்னு கிடப்பாங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ண சொன்னால் ஒரு 10 நிமிஷம் உட்கார மாட்டான். நான் சொல்லுவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நபராக இருந்தால் ஒரு ஆமை சொல்லுங்க பாலாம். கரங்களை உயர்த்து ஆமை சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்து ஜெபிக்கிறேன்றவங்க ஒரு அல்லையில சொல்லுங்க பாலாம். அல்லே லூயா. சில கைகள்லாம் காணவில்லை, நான் முற்றிலுமாக பார்க்காமல சொல்கிறேன். நீங்கள் ஜெபித்தா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். ஜெபித்துட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய்ட்டு ஜெபம் பண்ணணும். நான் ஜெபிக்கிறேன் வேலைக்கு போக மாட்டேன், கர்த்தர் பார்த்துனாலும் தப்பு. நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காமல் இருந்தாலும் தவறு. குடும்பமாக உட்காருறீங்களா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உட்கார முடிகிறதா? வேலை தடை என்று சொல்லி நீங்கள் குடும்ப ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறீர்களா? இன்று எங்களுக்கு அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள். 11 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எனக்கு வேண்டிய ஆகாரமா எங்களுக்கு வேண்டிய ஆகாரமா? இதுக்கு எந்த ஒரு டிகிரி படிப்பும் தேவை கிடையாது இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு. இதுக்கு பெரிய ஞானியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. எத்தனை நான் சொல்லுது புரிகிறது? நான் நல்லா சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இதில் வெறும் வார்த்தை அல்ல, இதில் தேவனை மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கிறது, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற பற்று இருக்கிறது. யூ ஆர் டிபெண்டிங் த லார்ட். நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். கரங்களை வைத்து நாம சொல்ல முடியும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். குடும்பமாக ஜெபம் பண்ண முடியுதா? சொல்லி பார்த்து வர முடியுது, அந்த ஆள் வர முடிக்கிறாரு, என் பையன் வர மாட்டேங்கிறான், என் பொண்ணு வர மாட்டேங்குது. பக்கத்தில் தூங்குறாங்க பாரு, பக்கத்தில் உட்காந்துருங்க, தூங்கும்போது உட்காந்துருங்க. அது சொல்லிட்டு 1 ஹவரில் உட்காந்து முட்டி போட்டு இயேசுவே இந்தியாவை ரட்சியம் ஆண்டவரே, நான் விரும்புகிற ஒரு நபர் வர வேண்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தயவுசெய்து அந்த ஜபத்தில் அங்கே போய் பண்ணுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ண, பக்கத்திலே முட்டி போட்டு. வராத நபருக்காக நான் சொல்கிறேன், வராத கணவன்மாரோ, வராத மனைவியோ, வராத பிள்ளைகளோ, ஈவன் வராத பேர பிள்ளைகளோ. அது நான் சொல்கிறதுலாம் ஒரு ஜோக் கிடையாது, சீரியஸ் மேட்டர். ஒரு காலத்தில் மீண்டும் சொல்ல, இந்த சவுத் திருநெல்வேலி கன்னியாகுமரிலாம் மனப்பாட வசனம் சொல்லலாம் சாப்பாடு கிடையாது, பைபிள் படிக்கலனா சாப்பாடு கிடையாது. அதுவும் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களாம் கேள்விப்பட்டுக்கிறேன், சண்டேனா ஒரு சங்கீதம் ஃபுல்லாக வாசிக்கணுமா, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இன்னும் சில கத்தோலிக்க குடும்பத்தில் கேள்விப்பட்டேன், ஜபமாலை உருட்டுல்னா அடிதான் அவங்க வீட்டில். அவங்க பண்ணுறதே பாரம்பரியம், அதில் வேதத்துக்குரிய சத்தியத்தின்படி அது இட்ஸ் நாட் ஓகே, அது சரி கிடையாது. இருந்தாலும் அந்த குடும்பத்தோட கத்தர் கைவில் இன்றைக்கி நல்லா வச்சுருக்கேன். கரங்களை தெரியாமல் சொல்ல முடியுமா? இன்றைக்கி பெந்தேகோஸ்தே என்று சொல்லி வரங்கள், தீர்க்க தரிசனம், அக்கினி எல்லாம் இருக்குது, ஜபம் மட்டும் கிடையாது. எல்லாம் சபையோடு முடிஞ்சு போகுது. சபையில் அப்படி ஜபம் வைக்கல, சபையில் ஜபம் இல்லையா? சபையில் வேத பாடம் இல்லையா? வைத்தால் ஆள் இல்லையா? ஜபத்துக்கு ஆள் இல்லை. எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் 10 பேர் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் கவலை போகாது? எப்படி கவலை போகும்? இதுதான் ப்ராப்ளம். எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு பச்சை பசையில் இருக்கிற அத்தி மரத்து போல் இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பார்ட்டிகுலர்லி பென்டிகாஸ்டல் குரூப். ஒரு ஊழியர்கிட்ட பேசும்போது அவங்க ஊரில் பென்டிகாஸ்டலில் அவங்க கல்ட் லிஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க. கல்ட்டுன்னா தெரியுங்களா? துருபதேசன்ற லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. தவறான உபதேசத்துக்காரன்னு சொல்லுகிறாங்க. கேட்கவே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. மாய்மாலமான கூட்டம் என்று அவங்க சொல்லுகிறாங்க. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, குதிக்கிற நல்லா இருக்குது, புகை நல்லா இருக்குது, எல்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, பட் ப்ரேயர்லெஸ் லைஃப். அப்படி ஜபம் பண்ணாலும் குடும்ப ஜபம் கிடையாது. அதை டெய்லி பண்ணல கூட பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு 2 நாள் கூட முடியாதா? ஒரு 10 நிமிஷம் முடியாதா? நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரம். அப்போ நீ தனியாக கேட்காத, உன் பிள்ளைகளை உட்காரவை. புள்ள பொத்தி வளைக்கிறியா? யூ ஆர் சீட்டிங் யுவர் சில்ட்ரன். சாப்பாட்டு காரியத்தில் அந்த பிள்ளை கடவுள் நம்பலனா எப்படி இந்த வேதத்துக்காக அந்த பிள்ளை கர்த்தர் நம்பும்? இஃப் இஸ் டிசிப்ளின், இன்டிசிப்ளின் லைஃப், அதுலேயே அப்படி இருந்தாங்கன்னா சபைக்கு எப்படி ஒழுங்குபட்டு வருவாள் எதிர்காலத்தில்? எப்படி சபையில் உட்காருவாங்க? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும் எப்படி உட்காரும்? வாலிபஸில் எப்படி உட்காருவாங்க? 10 வயசு வரைக்கும் உட்காரும், 15 வயசு வரைக்கும் உட்காரும், அதுக்கப்புறம் உட்காராது. அதான் சொல்கிறேமே. ஏன்றா ஆரம்பத்திலேயே ஜபத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. கேட்டால் நான் ஜபம் பண்ணியிருந்தார் கண்ணீரோடு. ஏன் கண்ணீர் மாறல? கவலை. நான் சொல்லுது நல்லா கவனிக்கணும். வேறு சில பிரச்சனை வேறு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பேசிக்கல் நீட்ஸ். தேவையின் அடிப்படையில் ஏன் கண்ணீர் மாறலைன்னா நீங்கள் ஜபம் செய்யவில்லை. அப்படி பண்ணால் குடும்பமாக பண்ணுறது கிடையாது. பிள்ளை எங்கன்னா விட்டுறது, இவன் முட்டி ஆண்டர் அப்படி கேட்க சொல்லவில்லை. நீ கேள். எப்படி கேள்? மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. யாருக்கு வேண்டிய ஆகாரம்?
அப்போ யாரெல்லாம் கேட்க வேண்டும்? குடும்பத்தில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? ஒரு பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாலும் உட்கார வைக்கணும். நான் சொல்ல மறுபடியும் கவனிக்கணும். அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிமிட்டேஷன் ஆஃப் டைம் இஸ் இதை, அந்த நேரத்தை ஒதுக்கணும். அது 1 hour நான் சொல்லலை, ஒரு 10 நிமிஷம். அவங்களுக்கு தெரியணும், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து என்னை படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இப்போ நல்லா இருக்கிறாங்க. கடவுள் கிருபையினால் சபைக்கு போனதுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்ட அப்புறம் எங்கள் குடும்பத்தில் சாபம் வேதனைலாம் நீங்கள பிறகு இப்போ நல்லா இருக்கிறாங்க. அது யாருக்கு தெரியணும்? பிள்ளைகளுக்கு தெரியணும். அது எப்படி தெரியும்? ஜபத்தில் உட்கார வைக்க வேண்டும், ஆலயத்தில் உட்கார வைக்க வேண்டும். எதுவுமே ஆமே சொல்ல முடியும். கரங்களை ஊற்றி ஆமே சொல்லுங்க பாருங்க. எந்தெந்த பிள்ளைங்க ஆலயத்தில் இல்லை, பெற்றோர்களே நீங்கள் கர்த்தர் மேலே பாரத்து போட்டு போய் சொல்லாதீங்க. யூ டேக் எஃபர்ட். கடந்த காலம் முடிந்து விட்டதா? இந்த காலத்தில் நீங்கள் பிரயாசப்படுங்கள். இன்னும் ஒன்று காலதாமதம் ஆகவில்லை. என் வீட்டுக்காரு எப்படின்னா பரவாயில்ல, என் வீட்டுக்காரு நான் வேலை செய்தா என் குடும்பம் நடக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் தெரியும் சொல்லிட்டு அவர் இன்னும் வாழ்க்கையில் தான் இருக்கிறாரா? பாவத்தை விட முடியலையா? முதல்ல நீங்கள் அவர் குடித்தாலும் சரி, வெறித்திருந்தாலும் சரி, முழங்கால் படிட்டு அவர் பக்கத்தில் ஜெபம் பண்ணுங்க. தெரியணும், வேலைக்கு செல்லாமல் அவர் குடும்ப ஓடு நினைத்து கொண்டு இருக்கிறாரா? புரியணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எங்கள் ஆண்டுகிட்ட தான் வரணுன்றதை அவருக்கு புரிய வைக்கணும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அது ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத நபராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணால் கவலைகள் மாறும். அதான் சொல்ல, கவலைப்படாதப்பா, கவலைப்படாத என்று திரும்ப திரும்ப சொல்ல. கடைசி ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசி வசனம் 6:34. ஆகையால், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க போல, ஆகையால் அந்தந்த நாளுக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணமா, இன்னைக்குரிய பிரச்சனையை சால்வ் பண்ணமா, இன்னைக்குரிய தேவை சந்திக்கப்பட்டதா, இன்னைக்கு கவலையை மேற்கொண்டமா, ஸ்தோத்திரம். ஒரு ஆமே சொல்லுங்க பாலம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாலம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாளைக்குரிய கவலைகள் வரும், நாளைக்குரிய பிரச்சனைகள் வரும், நாளைக்குரிய தேவைகள் வரும். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாலாம். நாளைக்குரிய பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி போய் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. சொல்லுங்க பால், நல்லா சாப்பிடுங்க. என்ன இவ்வளோ உற்சாகம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்கள் பஸ்ஸை காலியாக இருக்குது, மாதம் இது 4வது வாரம் அப்படி சொல்லுகிறீர்களா? சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த கஞ்சி சாப்பாடு ஊறுகாயம் போதும். அல்லேலூயா. எப்படிலாம் ஐடியா கொடுக்குறோம் பாரு. நாங்கள் ஆண்டவர் கிருபை கொடுத்தா 5 ஸ்டாரில் கூட உட்காந்து சாப்பிடுங்க. ஒன்றுமே இல்லைங்க பஸ், கையேந்தி போதுன்னா அங்கேயும் சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பால் த அப்போஸ்தலன். வாழ்ந்திருக்கும் தெரியும், சார்ந்திருக்கும் தெரியும். கவலை போயிடும். ஐயோ போன மாதம் ஏசப்பா 5 ஸ்டார் ஹோட்டல்லையா சாப்பாடு கொடுத்தாரே, நீ காஞ்சி நடக்கிறேன்னு சொல்லாதீங்க. இதுலேயும் கர்த்தர் போஷிப்பான், இதுலேயும் கர்த்தரை நம்புகிறீர்கள். அதான் சொல்லுகிறது, அந்தந்த நாளைக்குரிய பாடுகள் கவலைகள் அன்றைக்கி போதும். நாளைக்கு கட்ட வேண்டிய வாடகை, நாளைக்குரிய ஃபீஸ், நாளைக்குரிய சாப்பாடு, நாளைக்குரிய ட்ரெஸ்ஸை குறித்து ஜெபம் பண்ணிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். ஆண்டவரே இருக்கிறது உங்களுக்கு பாதத்தில் வச்சு. அந்த கவலை இந்த நாள் கவலைக்குள்ளே கொண்டு வர வேண்டாம்ன்றார். ஒரு அல்ல சொல்லுங்க பாலம். எந்த கவலை என்னை கொண்டு வர வேண்டாம்? நான் சொல்கிற கணக்கெல்லாம் சில பேர் புரியுதான்னு தெரியல. சில பேர் ஒரு மாதிரி ஸ்வைட் அடிக்கிற மாதிரி, மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் விழிப்பாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். இப்போ கூட அல்லேலூயா சொல்ல முடியும். நான் விழிப்பாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பாலாம். இப்போ சொல்லுங்க பாலாம். நாளைக்குரிய கவலையை இன்னைக்கு கொண்டு வர வேணும். அது எப்படி பாஸ் வராமல் இருக்கும்? நம்ம சொல்லுவோம், அதை பண்ணி தான் ஆகணும். இல்லையா? இருக்கவே இருக்கிறார். டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்கு இருக்கிறாங்க? வாங்க. சுகரா என்கிட்ட வாருங்க, பிபியா என்கிட்ட வாங்க, தைராய்டா என்கிட்ட வாங்க. வேற என்ன சொல்லலாம்? கொலஸ்ட்ரால் ஏறி போயிருக்குதா? வாங்கவே வாங்க. அங்கே போயிட்டு ஜபம். ஏசப்பா எங்கள் சர்ச்சில் பாஸ்ட் கூட எனக்கு ஜபம் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த விசுவாசி கூட எனக்கு கண்டுக்க முடியுது. ஒன்றா சோத்திரம் பண்ண அந்த விசுவாசி இப்போ அந்த விசுவாசி கூட கண்டுக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் 10 பேர் கண்டுக்கிற லெவலில் இருந்தீங்க, நீங்கள் கோட்டை விட்டீங்க. அது உங்கள் தப்பு. அது கவலை தான் இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் என்று இன்னைக்கு என்ன கேட்டு பாருங்களேன். பெரிய பெரிய டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்கள். நீ நல்லா கேட்டு பாருங்க, சொல்லுங்கள். ஆண்டவர் இதெல்லாம் எளிமையாக எழுதி வச்சிட்டேன். சிம்பிள் டீச்சிங்ஸ், சிம்பிள் ப்ரீச்சிங்ஸ். ஈவன் இந்த பிகினிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சில நல்ல உபதேசம். கரங்களை வைத்து ராம சொல்லலாம். விசுவாசிக்கிறீமா? இது அதை மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் கவலை, எங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆனால் தெரிய சொல்ல, நாளைக்குரிய கவலையை நீ நாளைக்கு பார்த்து, இன்னைக்கு உரிய கவலையை மேற்கொள்ள வழி இருக்குதா? எஸ், கர்த்தர் நிச்சயமாக நடத்துவோம். இன்னைக்கு கடந்து வர கர்த்தர் பலன் கொடுப்பா. துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண நல்லா பாடுங்க. பாட்டு கூட பாட முடியல, பாட்டை போட்டு விடுங்க. இல்லையா? ஆண்டு சமத்து ஆலயத்துக்கு வந்து உட்காந்துட்டு போங்க.
கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 10 வருஷத்து கவலையை இந்த ஒரு 2 நாள் 10 நாள்லேயே தீர்ந்துடும் நம்ம எதிர்பார்க்குறோம். அல்லது 10 வருஷமாக நம்ம வாட்டி கொண்டு வருகிற கவலைகளை வெறும் 10 நாளில் டீல் பண்ணுன்னு பார்க்குறோம். இல்லை 10 வருஷம் சேர்த்து வச்சிடும். அது நம்ம தப்பு. அது 10 வருஷம் வளர விட்டுருக்கிறோமே, அந்த கடன், அந்த பிரச்சனை, அந்த தேவை, அது நம்ம தப்பு. நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். ஏன் இவ்வளோ செலவு ஆச்சு, ஏன் இவ்வளோ கடன் வாங்கினேன், ஏன் இவ்வளோ கடன் அடைக்காமல் இருந்தேன், திஸ் இஸ் மை மிஸ்டேக். நான் சரியாக கணக்கு போடல, எனக்கு பெருமை, நான் பார்த்துக்கலான்ற பெருமை, என்னுடைய சுயம், என்னுடைய வேலையை குறித்த, என் வருமானத்தை குறித்த அளவு கடந்த நம்பிக்கை என் வேலை மேலே வச்சுட்டேன். கொரோனா காலத்தில் எல்லாம் போச்சு. எவ்வளோ ஓனர் செத்து போயிருக்கிறான். இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் நிறைய சிறு தொழில்களாக எவ்வளோ பாதிக்கப்பட்டதான். நல்லா கவனிக்கணும். விசுவாசிகளை மட்டும் பாதிக்காதா? பாதிக்கும் தான். ஆனால் எவ்வளோ கவலைகள் என் வாழ்க்கையில் சேருவதற்கு நான் தான் காரணம் ஆண்டவர். அதனால் கொஞ்சம் நான் டைம் எடுக்கணும். ஒரே நாளில் என் கவலை போயிடக்கூடாது. ஒரு வருஷத்து கவலையை இன்றைக்கி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு, ஒரு நாள் உபவாசம் போட்டு, ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தனால சரியானு சொல்லிட்டு நான் தப்பு கணக்கு போடக்கூடாது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? புரிந்த ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இட் வில் டேக் சம் டைம். ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும். ஆனால் நமக்கு அதை கிரகித்து கொண்டு செய்வதற்குரிய நம்பிக்கை, பொறுமை, தாழ்மை வர்றதுக்கு 1 வாரம் இல்லை, 1 மாதம் கூட எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும். அதே சமயத்தில் நாளைக்கு ஒரு தேவை, பிரச்சனை, கவலை வரப்போகிறதா, அதை பற்றி இப்போ கவலைப்படாத. நாளை தினத்தில் நாளைக்கு பார்த்துக்கலாம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? காரணங்களை தெரியாமல் சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, வசனம் 26, அதே 36 24 பாருங்கள், கீழ்ப்பகுதி, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுவாங்க, நீங்கள் விசேஷித்தமானவர். கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். அவங்க பவுடர் அடிக்கலாம் கூட சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவர் சொல்லுங்கள். சென்ட்டு போலனாலும் சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே கலகலப்பாயிடணும். எஸ், இட்ஸ் ட்ரூ. ஆமாம், நீங்கள் சொல்கிற வார்த்தையில் ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிகள்? நீங்கள் ஆவியில் சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம எல்லாரும் எழுந்துக்கலாமா? ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடியும்.